நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மாறிடுச்சு. பட் இந்த ஃபோன்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சே. அது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணிடுச்சோ. முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் போன வருஷத்துக்கு உண்டான ஃபோன்ஸ் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து பட்டன் ஃபோன்ஸ்லேருந்து ஸ்மார்ட் ஃபோனாக மாறிச்சு. ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து பெசல்லெஸ் ஃபோனாக மாறிச்சு. பெசல்லெஸ் ஃபோன்லேருந்து இந்த ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் என்னென்னமோ வந்து வர ஆரம்பிச்சு. பாப் அவுட் அப்படி இப்படின்னு நிறையா வந்து டாபிக் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. புதுசு புதுசாக வந்து கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு ஸ்டேஜில் தெரியும், நான் காலேஜ் படிக்கிற டயத்தில் நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் அதுக்கு பார்த்தோன்னா மேலே பெரிய பெசில் இருக்கும், கீழே பெரிய பெசில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெசில்ஸ் வந்து குறைக்க ஆரம்பிச்சாங்க. பெசில்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, மேலே கொஞ்சம் ஒரு பெரிய டார்க்காக இருக்கும், கீழே ஒரு பெரிய டார்க் இது வந்து இருக்கும். ஸோ அதை வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்க்ரீனாக வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐஃபோன் எக்ஸ், ஐஃபோன் 10 வந்து வந்தது. அந்த சமயத்தில் ஃபுல்லாக பெசில்லெஸ்ஸாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த கேமரா இருக்கிற இடம் மட்டும்தான் வந்து அந்த ஒரு இது வந்து இருக்கும், கருப்பு வந்து இருக்கும், ஸ்க்ரீன் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் வந்து மற்ற இடம்ல வந்து ஸ்க்ரீன் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. பட் அதுலேருந்து இன்னைக்கு ரைட் நோ இப்போ 2024 வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 2018 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக வந்து அந்த ஃபோன் வந்து அதே இடத்துல ஏதாவது சுற்றிட்டே இருக்குது. ஐஃபோன் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அந்த 5G அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜி வந்து வந்தது. நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புது விஷயம் வந்து வந்தது. அது இல்லாமல் மற்றது என்ன புது விஷயம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக, ரொம்ப மினிமமான அமௌண்ட் தான். அதாவது நம்ம ப்ராசஸிங் பவர் வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ப்ராசஸர் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட்வேர் பேஸ்டாக தானே இருக்குது. பட் ஹார்ட்வேர் பேஸ்டில் நம்ம பார்க்குற லுக்கில் பெரிய சேஞ்சஸோ அதில் நமக்கு பார்க்குற அளவுக்கு அதாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் அப்படின்னா இப்போ ஒரு ஐஃபோன் எக்ஸையுமே நம்ம எடுத்துப்போமே, ஐஃபோன் 10 எடுத்துப்போம். அதுதான் வந்து ஒரு பெரிய அப்கிரேடேஷன் வந்து சொல்லலாம். இல்லை நம்ம பழைய ஸ்மார்ட் ஃபோனே வந்து எடுத்துப்போம். நல்ல பெசில் நிறையா இருக்க மாதிரி ஒரு சாம்சங் S2 S5 அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இல்லை சாம்சங்லேயே ஒரு பழைய மாடலில் ஒரு ஃபோன் எடுத்துப்போம், ஸ்மார்ட் ஃபோனை. இப்போ இருக்க ஃபோனை கூட கம்பேர் பண்ணுவோம். ஒரு பெரிய என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஸ்பீடில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி கேமராவிலையும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இது எல்லாமே வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இப்போ நம்ம பட்டன் ஃபோன்லேருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாறினோமே, ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நம்ம எதுக்கு மாற போகிறோம்? யாருக்குமே ஐடியா இல்லைல்ல. ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து எதுக்கு இப்போ மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதானே ஃபியூச்சர். லைக் அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து நம்ம மூவ் பண்ணிட்டே இருக்கணும்ல. ஸோ பட் இந்த ஃபோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணிச்சோ அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன தாட்ஸ். ஏன்னா வந்து கடந்த ஒரு 4-5 இயர்ஸாக ஒரே மாதிரி ஃபோன்ஸை தான் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து பார்த்துட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபோனோட சேச்சுரேஷன் பாயிண்ட் இதுதான் வந்துப்பா மேக்ஸிமம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட்டன் ஃபோனோட மேக்ஸிமம் பாயிண்ட் எது ரீச் பண்ணுவோம், அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோனோட மேக்ஸிமம் பாயிண்ட் அப்படிங்கிறத ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இன் ஃபியூச்சரில் வேறு ஏதாவது புதுசாக டெக்னாலஜி, அதாவது நம்ம ஆப்பிள் விஷன் ப்ரோ மாதிரி ஏதாவது எல்லாரும் கண்ணாடி போட்டுட்டு சுற்றிட்டு இருப்போமா, இல்லை எல்லாரும் ஒரு சின்ன சின்ன வாட்சஸ் மூலியமாக எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருப்போமா, இல்லை நம்ம இன்னும் ஃபியூச்சரில் பார்க்குற மாதிரி இந்த 3D விஷயங்களை ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து பெரிய அந்த கல்கி படத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, அதுலேயே வந்து ஃபேஸ் வந்து எலிவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பொறுத்து மூவ் ஆகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு பெரிய சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குண்டான ரீசன்ஸ் என்னவா இருக்கும்? என்னோட ஃபர்ஸ்ட் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து பீப்புளுக்கு வந்து தேவைகள் குறைஞ்சிருச்சு. ஒரு ஃபோன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னவா இருந்தது அப்படின்னா வந்து ஃபோன் பேசுறதுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன கேம்ஸ் வந்து விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஆரம்பிச்சு. ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் கேமரா அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ கேமராவை பொறுத்து வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து இன்னும் அப்கிரேட் பண்ண தேவைப்பட்டது. ஃபோனு இன்னும் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். அதே சமயத்தில் கேம்ஸுமே வந்து அதை விளையாட ஆரம்பித்தோம், ஃபோன்ஸ் பண்ண ஆரம்பித்தோம், வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து எவால்வ் ஆகிட்டே இருந்தது. பட் இப்போ இருக்க ஸ்டேஜில் இப்போ இருக்க ஃபோன்லேருந்து உங்களுக்கு என்ன அப்கிரேடேஷன் தேவைப்படுது சொல்கிறதுக்கு ரொம்ப மினிமமான விஷயங்கள் தான் வந்துருக்கும். இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸில் முக்கால்வாசி இடங்கள் வந்து கவர் ஆகிடுச்சுல்ல. ஸோ நம்ம எந்த டிவைஸஸ் கூட வேணாலும் கனெக்ட் பண்ணிக்க முடியும், எந்தெந்த ஆப்ஸ் வேணாலும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும், கேமராஸ் நல்லாயிருக்கும், ஸ்க்ரீன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். சில பேருக்கு மேபி மைக்கில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். பட் அதுலேயுமே ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ நமக்கு இப்போ ஃபோன்ஸில் தேவைப்படுற அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. மேபி அடுத்த டெக்னாலஜி என்னவாக இருக்கும்னா மினிமலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பல்காக வச்சுருக்கோம். மேபி இன் ஃபியூச்சரில் சார்ஜே போடாத மொபைல் ஃபோன்ஸ் வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்குண்டான டெக்னாலஜிலாம் ஆல்ரெடி இருக்குது. பட் அதை யாருமே இன்டெகிரேட் பண்ணதுக்கு கம்பெனிஸ் வந்து ட்ரை பண்ணுறது கிடையாது. ஏன்னா வந்து கம்பெனிஸ்க்கு என்ன ஆகணும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு வருஷமே வந்து புது பிராண்ட் வாங்கணும் அப்படின்னா வந்து கம்பெனிஸ் வந்து க்ரோ ஆகும். இப்போ கம்பெனிஸ் ஒரே பல்ப் தயாரிக்கணும்னு சொல்லுவாங்க. லைக் பல்ப் வந்து போச்சுன்னா அப்படின்னா தான் வந்து அடுத்த பல்ப் வாங்குவான். ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி பல்ப்லாம் தயாரிச்சுனா. பட் அது உண்மை கிடையாது. பட் நான் சொல்கிறேன், அந்த டெக்னாலஜி வந்து இன்னும் வந்து இப்போது நானே வந்து இப்போது ஏஐயில் பெரிய ஏஐ யார் ஏன் அடாப்ட் பண்ண ஏன் எல்லாரும் அடாப்ட் பண்ணுறதுக்கு
பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா வந்து ஒருவேளை நம்ம ஏஐ அடாப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஒருவேளை இன் ஃபியூச்சரில் ஏஐ நம்ம டாமினேட் பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கிறதுனால தான் வந்து நம்ம ஏஐ அடுத்த லெவலுக்கு கொண்டு போக மாட்டோம். பட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஏஐ அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பீப்புளை வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குல்ல. பட் இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம நியூ மாடல் வாங்க தான் ஆப்பிள் கம்பெனி வந்து க்ரோ ஆகும். ஒவ்வொரு வருஷமும் நியூ மாடல் வாங்க தான் சாம்சங் கம்பெனி வந்து க்ரோ ஆகும். எல்லாருமே வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்தோடனே மொபைல் ஃபோன்ஸை வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்களோ இதை பண்ணிட்டாங்கனாலோ அப்படியே வந்து அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ எல்லாமே வந்து இறங்கிடும், கம்பெனியோட வேல்யூ புக் எல்லாமே வந்து இறங்கிடும்ல. ஸோ அதுக்காக தான் வந்து ஃபியூச்சர் டெக்னாலஜியை பொறுத்துமே அவங்க வந்து மூவ் பண்ணிருக்காங்க. விஷன் ப்ரோ லான்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்மார்ட் வாட்சஸில் எல்லாத்தையுமே வந்து இன்டெகிரேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அவங்களுக்குமே என்னென்னு புரியல, அடுத்த டெக்னாலஜி என்ன கொண்டு வருது அப்படிங்கிறது அவங்களுக்குமே பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அதை பொறுத்துமே வந்து அவங்களுமே வந்து பெரிய புது ஸ்டெப்ஸை வந்து எடுத்து வச்சு பார்க்குறாங்க. பட் அதுலேயுமே அவங்களுக்கு பெரிய சர்க்கிள் தான் வருது. நமக்கு தெரியும் அந்த விஷன் ப்ரோவை எவ்வளோ பேர் வந்து வாங்கினாங்க, எவ்வளோ பேர் வந்து அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப பூமில் போயிட்டு இருந்தது இந்த விஷன் ப்ரோ. பட் அதுக்கப்புறம் போக வந்து அது வந்து டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அது பீப்புள் அடாப்டேஷனுக்கும் பீப்புள் யூஸ் பண்ணுறதுக்கு அது அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. எல்லாருமே ஃபியூச்சர் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் வந்து திடீர்னு ஒரு 1 month 2 monthக்கு அப்புறம் அது வந்து நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து விஷன் ப்ரோ அப்படின்னு சொன்னால் ஓகேப்பா அது ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்க, பட் அது அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு. ஏன்னா வந்து பீப்புள் அடாப்டேஷன் பண்ணுற அளவுக்கு அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். ஏன்னா வந்து விஷன் ப்ரோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீப்பான பொருளோ ஈஸியாக வாங்குற மாதிரியோ வந்து கிடையாது. அது ரொம்ப காஸ்ட்லியான பொருள். அதை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கும் பீப்புள் வந்து ரெடி ஆகலை. அதே நேரத்தில் அது எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு கிளாரிட்டியே கிடையாது. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம், வீடியோ கால் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். நமக்கு அடுத்த டெக் வேணும் அப்படின்னா வந்து நம்ம அந்த படத்தில் பார்க்குற மாதிரி ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் வேணும். ஒரு சின்ன பாட் இருந்தது அப்படின்னா வந்து அந்த பாட்டில் எல்லாம் சொன்னாலும் செய்கிற மாதிரி இருந்தால் தான் வந்து பீப்புள் அடாப்டேஷனுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு 10 to 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு டிவிஎஸில் எப்படி அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்ததோ, கேமராஸில் எப்படி இப்போ வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கோ, அதே மாதிரி இந்த லேப்டாப்ஸில் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ ஃபோன்லேயுமே வந்து இந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி நம்ம நெக்ஸ்ட் டெக் அதுக்கு ஒருத்து மூவ் ஆகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி கிளாஸஸ்லேயோ இல்லை ஸ்மார்ட் வாட்சஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது நியூ டெக்னாலஜியில் மூவ் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சாஃப்ட்வேர் ஃபீல்டில் மூவ் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம அந்த ஃபோனில் சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோமா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன புது டெக்னாலஜி வரப்போகுது ஃபியூச்சரில் நம்மளோட டெக்கை பொறுத்த வரைக்கும் கேட்குறேன். சாஃப்ட்வேரில் வரப்போதா இல்லை ஹார்ட்வேரில்? நம்ம முக்கால்வாசி இடத்துல ஹார்ட்வேரில் எல்லாமே வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. சாஃப்ட்வேரில் என்னத்தை புதுசாக கண்டுபிடிக்க போகிறோம்? ஏஐ அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். பட் ஏஐ வந்து புதுசாக எந்த விஷயத்தையும் பண்ண போகிறது இல்லை. ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்க ஒர்க்கை தான் வந்து அது பண்ண போகுது. இனோவேஷன் ஒர்க்கையோ அது புதுசாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்கோ அதுக்கு இன்னும் வந்து ரொம்ப நாட்கள் வந்து டைம் ஆகும். அது மேபி ஏஎஸ்ஐனால அதை பண்ண முடியும், ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னால அதெல்லாம் பண்ண முடியுமா இருக்கலாம். பட் இப்போதைக்கு அந்தளவுக்கு ஏஐயால் சுயமாக யோசித்து ஒரு இனோவேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு சஜஷன் வேணால் கொடுக்கலாமே இல்லையே, அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம தான் வந்து இருப்போம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எது ஃபியூச்சர் டெக்னாலஜியாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.